தேய்விரை சஷ்டி என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் மட்டுமல்ல, எதிர்மறை ஆற்றல்கள் மற்றும் தீய சக்திகளை விரட்டுவதற்கு மிகவும் ஏற்ற திதியாகும். குறிப்பாக வீட்டிலுள்ள கண்திருஷ்டி, தீய சக்திகள் மற்றும் மன பயத்தை போக்க இந்த பரிகாரங்களை செய்வது சிறந்தது. கடுகு மற்றும் கல்லுப்பு பரிகாரம். மாலை நேரத்தில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு மற்றும் சிறிதளவு கடுகை எடுத்துக்கொள்ளவும். அதனை வீட்டின் அனைத்து அறைகளிலும் தலைக்குச் சுற்றி காண்பித்து பின் தண்ணீரில் கரைத்து விடலாம் அல்லது ஓடும் நீரில் விடலாம். இது வீட்டில் தேங்கியுள்ள எதிர்மறை ஆற்றலை ஈர்த்து கொள்ளும். தேய்பிரை சஷ்டி என்று மாலை வேளையில் சாம்பிராணி புகையுடன் வெண்கடுகு மற்றும் நாயுருவி வேர் பொடியை கலந்து வீடு முழுவதும் புகை காட்டவும். இது தீய சக்திகள் அண்டாமல் தடுக்கும் வலிமை கொண்டது. வீட்டின் வாசலில் அல்லது அருகில் உள்ள முருகன் கோவிலில் ஒரு எலுமிச்சை பழத்தை இரண்டாக நறுக்கி அதன் சாற்றை நீக்கிவிட்டு உட்புறத்தை வெளிப்புறமாக திருப்பி அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றவும். இது திருஷ்டி மற்றும் ஏவல் போன்ற பாதிப்புகளை நீக்கும். தீய சக்திகளை விரட்ட நினைப்பவர்கள் அன்று ஒருவேளை மட்டும் உணவு உண்டு பாலுணவு சிறந்தது. முருகனை மனதார வேண்டிக் கொள்வது அதிக பலன் தரும். உங்களிடம் சிறிய வேல் இருந்தால் அதற்கு பஞ்சாமிர்தம் அல்லது பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது எதிரிகளின் தொல்லை மற்றும் கெட்ட கனவுகள் வருவதை தடுக்கும். தேய்பிரை சஷ்டியில் இயலாதவர்களுக்கு அன்னதானம் அல்லது உடைதானம் செய்வது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். அன்று காலையில் காகத்திற்கு கலந்த சாதம் வைப்பது பித்ரு தோஷங்களையும் அதனால் ஏற்படும் தடைகளையும் நீக்கும். தீய சக்திகளை விரட்ட நினைப்பவர்கள் அன்று ஒருவேளை மட்டும் உணவு உண்டு பாலுணவு சிறந்தது. முருகனை மனதார வேண்டிக் கொள்வது அதிக பலன் தரும்.